லீவு விட்டா இங்க போகணும் அங்க போகணும்னு பிளான் போட்டு எப்போடா இந்த கோடை விடுமுறை ஆரம்பிக்கணும்னு ஏங்கி காத்திருந்து இப்போ கோடை விடுமுறை முடியவே போகிறது. இந்த நிலையில் கோடை விடுமுறைக்கு பின்னர் வரக்கூடிய பொது விடுமுறைகளின் தொகுப்பை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை வரும் ஜூன் 1ஆம் தேதியுடன் முடிவடைவதை தொடர்ந்து ஜூன் 2ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 2025-26 கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பமாக உள்ளன. எவ்வளவுதான் நீண்ட விடுமுறையாக இருந்தாலும் அடுத்த ஹாலிடே எப்பொழுது என்பதை தேடி கேலண்டரை புரட்டும் கைகளை அதிகம். அதன்படி பள்ளி திறந்த முதல் வாரத்திலேயே, அதாவது ஜூன் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை என்பதால் அன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஜூலை 6ஆம் தேதி மொஹரம் பண்டிகையும், ஆகஸ்ட் மாதம் 15, 16, 27ஆம் தேதிகள் சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பண்டிகைகள் கொண்டாடப்படுவதால் அடுத்தடுத்து 3 நாட்கள் விடுமுறை விடப்படும். இவை மட்டுமல்லாமல் செப்டம்பர் 5ஆம் தேதி மிலாடி நபி பண்டிகைக்காகவும், அக்டோபர் 1 ஆயுத பூஜைக்காகவும், 2ஆம் தேதி விஜயதசமிக்காகவும், 20ஆம் தேதி தீபாவளி என்பதாலும் விடுமுறை நாட்கள் வருகின்றன. கடைசியாக டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை விடப்படும். எனவே கோடை விடுமுறைக்கு பிறகு ஹாலிடே பிளான் போடுபவர்கள் இதை நோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.